ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க என்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வு காரணமாக பல வகையான உடல்நல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடலாம். தைராய்டுக்கு உணவு முறையை பின்பற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. தைராய்டு நோயாளிகள் என்ன உணவு சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இன்றைய காலகட்டத்தில் தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகரிச்சிருக்கு. பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. நமது கழுத்தோட முன்புறத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சின்ன பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பி தான் தைராய்டு சுரப்பி. இது தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்து, தைராய்டு ஹார்மோன் இருக்குல்ல, அது நமது உடலுக்கு ஒரு முக்கியமான ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது உடலில் பல்வேறு செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவுது. தைராய்டு ஹார்மோன்கள் சமநிலையற்றதாக மாறுறப்ப மக்கள் பெரும்பாலும் மருந்துகளை தேடி போகிறாங்க. ஆனால் உங்களோட தைராய்டு செயல்பாட்டை இயற்கையான முறையில் சமநிலைப்படுத்த விரும்புனீங்கன்னா ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றினாலே போதுமானதாக இருக்கும். அயோடின் நிறைந்த உணவுகள் தைராய்டு ஹார்மோன்களை ஊக்குவிக்கிறதுக்கு அயோடின் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்குது. அயோடின் கலந்த கடற்பாசி, மீன், பால், தயிர், சீஸ், முட்டை, அயோடின் கலந்த உப்பை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக தைராய்டு வராமல் தடுத்துக்கலாம். துத்தநாகம் நிறைந்த உணவுகள். துத்தநாகம் அப்படிங்கிறது தைராய்டு ஹார்மோன்களை சமநிலையில் வச்சுருக்க உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. துத்தநாகம் நிறைந்த பூசணி விதைகள், சிவப்பு இறைச்சி, பருப்பு, கொண்டக்கடலை, பீன்ஸ், முந்திரி, பாதாம், இது மாதிரியான பருப்பு வகைகளையும் கொட்டைகளையும் உங்களோட உணவுகளை சேர்த்துக்கலாம். செலினியம் நிறைந்த உணவுகள். செலினியம் அப்படிங்கிறது நல்ல தைராய்டு ஹார்மோன்களை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கனிமம் தான். பிரேசில் கொட்டைகள், சூரியகாந்தி விதைகள், மீன், காளான், பழுப்பு அரிசி, நாட்டுக்கோழி, இது மாதிரியான செலினியம் நிறைந்த உணவுகளை உங்களோட உணவில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். விட்டமின் பி நிறைந்த உணவுகள். தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி உட்பட உங்களோட உடலில் ஆற்றலை அதிகரிக்க விட்டமின் பி சத்து அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த விட்டமின்கள் நிறைய உணவுகளில் இருக்குது. தைராய்டு செயல்பாட்டை சமநிலையில் வச்சுருக்க உதவுது. உங்களோட உணவில் பழுப்பு அரிசி, ஓட்ஸ், குயினோவா, இது மாதிரியான முழு தானியங்கள், இலைக்கீரைகள், பீன்ஸ், பருப்பு வகைகள், உலர் பழங்கள், விதைகள், நாட்டுக்கோழி, மீன், இது மாதிரியான உணவுகளை சேர்த்துக்கிறதன் மூலமாக தைராய்டு செயல்பாட்டை சமநிலையில் வச்சுக்கலாம். விட்டமின் டி நிறைந்த உணவுகள். பருப்பு, கொண்டக்கடலை, பீன்ஸ், இதிலெல்லாம் புரதம், போலேட், இரும்பு, கால்சியம், துத்தநாகம், இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. இந்த தாவர அடிப்படையிலான புரதங்கள் ஹார்மோன் சமநிலையை ஊக்குவிக்குது. பெண்களோட தைராய்டை சமநிலைப்படுத்தக்கூட உதவுது. அண்ட விடுப்பை ஊக்குவிக்கிறதுக்கும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வச்சிருக்கிறதுக்கும் விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது அவசியமான ஒன்றாக இருக்குது. தைராய்டு இருக்கிறவங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வேர்க்கடலை. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய கொய்ட்ரோஜன் அயோடின் உறிஞ்சுதலை தடுக்கிறதன் மூலமாக ஹைப்போதைராய்டிசத்தோட நிலையை மோசமாக்கும். அதனால ஹைப்போதைராய்டு நோயாளிகள் இந்த வேர்க்கடலையை சாப்பிட்றதை தவிர்த்துறதே நல்லது. பாதாம் பருப்பு. பாதாமில் செலினியம், மெக்னீஷியம்லாம் நிறைய இருக்குது. அது தைராய்டு சுரப்பிக்கு நல்லது தான் அப்படின்னு சொன்னாலும் கூட பாதாம் பருப்பும் கொய்ட்ரோஜெனிக் நிறைந்த ஒரு உணவு தான். இதை அதிகமாக நீங்கள் சாப்பிட்றது தைராய்டு சுரப்பியின் அயோடினை உறிஞ்சிற திறனை குறைக்கும். உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா பாதாமை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அப்படியே பாதாமை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3லேருந்து 5 பாதாம் மட்டும் சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அது ஹைப்போதைராய்டிசத்தை இன்னும் மோசமாக்கிரும். சோயா,
சோயா கொண்ட உணவுகள் தைராய்டு அறிகுறிகளை சரியாக உறிஞ்சக்கூடிய உடலோட திறனை மாற்றி பாதிப்பை ஏற்படுத்திடும். சோயா சார்ந்த உணவுப் பொருட்களில் தைராய்டு சுரப்பியை எரிச்சல் ஊட்டக்கூடிய கொய்ட்ரோஜன் இருக்குது. அதனால் சோயா பொருட்களை சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. கோதுமை. இந்த கோதுமையில் தைராய்டு சுரப்பியை தூண்டக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆட்டோ இம்யூன் ஹைப்போதைராய்டிசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.